ஓகே. சரி பிள்ளைகள். ஸோ 2015ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஏ கேள்வியை பார்ப்போம். ஸோ 2015ல் 5ஆவதுல ஏற்பாடு. ஸோ அது நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 25°C வெப்பநிலையில் பின்வரும் தாக்கத்தை கருதுக. ஸோ ஒரு தாக்கம் ஒன்று தாரான். ஏபி சொலிட் வந்துட்டு சி சொலிடாக போகுது ப்ளஸ் டி கேஸ் ஆக போகுதாம். ரைட். 25°C டெல்டா H நோட் எஃப் டெல்டா எஸ் நோட் ஆகியவற்றுக்கான, அதாவது நியம வெப்ப உள்ளுறை மாற்றம், நியம எந்திரப்பி மாற்றம் என்பவற்றுக்கான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஸோ அவன் தந்திருக்கிறான். ஏபி சொலிடுக்கு வந்துட்டு டெல்டா H நோட் எஃப் என்ன, அவரோட எந்திரப்பி மாற்றம் என்ன, அவரோட வெப்ப உள்ளுறை என்ன, அப்போ அவரோட நியம வெப்ப உள்ளுறை என்னங்கிறத பற்றி தந்திருக்கிறான். 25°C தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாது அப்படிங்கிறத பற்றி காட்ட சொல்லியா. ஸோ தாக்கத்தினுடைய சுயாதீன தன்மையை பற்றி கதைக்கணும்னு சொன்னா பிள்ளைகள், நம்ம ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். ஸோ இது நியம நிலைங்கிறதுனாலே நம்ம இதில் அதுக்குமே நோட்டை போட்டோம்னு சொன்னா, அல்லது தீட்டாவை போட்டோம்னா, நமக்கு இப்போ என்னன்னு சொன்னா டெல்டா ஜி வந்துட்டு இந்த தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாதுன்னு சொன்னா, ஒரு தாக்கத்தினுடைய சுயாதீன தன்மையை பற்றி கன்சிடர் பண்ணமாட்டா டெல்டா ஜி சமன் பிளஸ் சொன்னா பிள்ளைகள், இது வந்துட்டு நேர்பெருமானமா இருந்தா இந்த தாக்கம் வந்துட்டு சுயாதீனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல்டா ஜி வந்துட்டு மைனஸ் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தாக்கம் சுயாதீனமானதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெல்டா ஜி வந்துட்டு 0 பிள்ளைகள், இந்த தாக்கம் வந்துட்டு ஒரு சமநிலை தாக்கமாக இருக்கும். தாக்கம் சுயாதீனம் எப்படி இருக்கும்டா பிள்ளைகள், ஒரு முழு தாக்கமாக இருக்கும். சரிதானே. ஸோ இந்த டெல்டா ஜி 0 சொன்னா இந்த தாக்கம் ஒரு சமநிலை தாக்கமாக இருக்கும். மைனஸ் சொன்னா ஒரு முழு தாக்கமாக இருக்கும். பிளஸ் சொன்னா தாக்கமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆகவே இப்ப நான் இங்க டெல்டா ஜியை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஆகவே டெல்டா ஜிக்கு எனக்கு என்ன தேவை, டெல்டா H, அந்த தாக்கத்துக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் தேவை. ஸோ டெல்டா H நோட்ங்கிறது சமேஷன் H நோட் விளைவு சமேஷன் H நோட் தாக்கியா இல்லையா பிள்ளைகள். ஆகவே சமேஷன் H நோட். அப்ப ஆகவே இங்க விளைவினுடைய வெப்ப உள்ளுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விளைவினுடைய வெப்ப உள்ளுறை மைனஸ் 600 மைனஸ் 500. சரிதானே. ஓகே. அதே மாதிரி தாக்கியினுடைய வெப்ப உள்ளுறை என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் இங்க 1208 மைனஸ் 1208 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இந்த அலகுகள் எல்லாமே நீங்க பிரதியிடணும். ஸோ எல்லாத்துக்குமே கிலோ ஜூல் மூல் -1 போட்டீங்கன்னா சரி. ஸோ மொத்தமாக நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் நல்லம், இல்லாட்டி மொத்தமாக கிலோ ஜூல் மூல் -1 போடணும். ஏன்னா கட்டாயம் நமக்கு பிரதியீட்டுக்கு சமன்பாட்டில் பிரதியிடுறதுக்கு அலகுக்கு மார்க்ஸ் இருக்கும். சரிதானே. 4+1 சொல்லி கொடுப்பான். ஸோ அந்த ஒரு மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு அலகுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது, 1100 இது இன்டூ பிளஸ் 1208 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே டெல்டா H வந்துட்டு நமக்கு என்ன பிளஸ் 108 கிலோ ஜூல் மூல் -1 அப்படின்னு வரும். சரிதானே. ஸோ டெல்டா H நமக்கு அந்த பெருமாற்றம் தரக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து டெல்டா ஜியை பார்த்தோம்னா, டெல்டா ஜி இல்லை டெல்டா எஸ் பார்த்தோம்னா, டெல்டா எஸ் நம்ம கீழே கால்குலேட் பண்ணுவோம். டெல்டா எஸ் நோட்டுங்கிறது சமேஷன் எஸ் நோட் விளைவு சமேஷன் எஸ் நோட் தாக்கி அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஸோ இங்க விளைவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், விளைவினுடைய வெப்ப உள்ளுறை எஸ் நோட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னா 50 170 வருது. 50 + 170 இது மைனஸ் தாக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100. சரிதானே. ஆகவே இங்க நமக்கு என்ன வரப்போகுது, 120 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அப்படின்னு வரப்போகுது. இங்கேயும் அலகோட பிரதியிடுங்க. சரிதானே. மூல் -1 கெல்வின் -1. சரிதானே. ஏன்டா விடையிலையும் வந்துட்டு பிள்ளைகள் விடைக்கும் மார்க்ஸ் இருக்கும், அலகுக்கும் மார்க்ஸ் இருக்கும், பிரதியீட்டுக்கும் நம்ம கட்டாயம் பிரதியிடுற நம்பருக்கும் மார்க்ஸ் இருக்கும், அலகுக்கும் மார்க்ஸ் இருக்கும். சரிதானே. ஸோ ஆகவே இங்கே வந்துட்டு டெல்டா ஜிக்கு நீங்கள் வந்துட்டு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா டெல்டா ஜி நோட் வந்து டெல்டா H நோட் உங்களுக்கு தெரியும் என்ன, 108 கிலோ ஜூல் மூல் -1 மைனஸ் டி வந்துட்டு என்னன்னா இங்க வெப்பநிலை 25°C தானே சொல்றான். ஆகவே 273 கூட்டினீங்கன்னு சொன்னா 298 கெல்வின் வரப்போகுது. நம்ம கெல்வின்ல தானே போடணும். ஸோ 298 கெல்வின் இன்டூ இங்க எஸ் நோட் வந்துட்டு என்னன்னு சொன்னா 120 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 120 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. ஸோ ஆகவே நீங்க இதை பிரதிட்டீங்கன்னா பிள்ளைகள் 108 இன்டூ கிலோ ஜூல் மூல் -1 மைனஸ்
120 தர 298 298 வந்துட்டு 12 பெருக்கும் 2 16 காரப்பட்ட 1 மிச்சம் 9 2 18 1 19 9 பட்ட 1 மிச்சம் 2 4 1 5 அது மாதிரி 8 9 2 சரியான 6 9 8 14 கிளப்பட்ட 1 மிச்சம் 10 15 கஞ்ச போட்ட 1 மிச்சம் 35 76 மாதிரி வரப்போகுது. ஸோ 35 76 0. ஸோ ஆகவே இது வந்துட்டு என்ன வரப்போகுது, கெல்வின் போயிடுச்சுன்னா ஜூல் மூல் -1 தானே வருது. இங்கே ஆல்ரெடி கிலோ ஜூல் மூல் -1 இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த ஜூலை கிலோ ஜூலுக்கு மாற்றினேன்டா 35.76 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது. ஏன்னா நமக்கு தெரியும் 1000 ஜூல் தான் வந்துட்டு ஒரு கிலோ ஜூல். ஆகவே ஜூலை நான் இப்போ என்ன செய்யறேன்னா கிலோ ஜூலுக்கு மாத்துறேன். ஆகவே ஒரு ஜூலுங்கிறது வந்துட்டு என்ன 10⁻³ கிலோ ஜூல் வரும். ஆகவே ஜூலுக்கு பதிலாக கிலோ ஜூலை போடக்குள்ள 10⁻³ பெருக்கி நம்ம போட்டோம்டா சரி. ஆகவே இப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு சொன்னால் 0 0 கழிச்சோம்டா 0, 10 6 கழிச்சோம்டா 4, 9 7 கழிச்சோம்டா 2, இங்கே 7 5 கழிச்சோம்னு சொன்னால் 2, 10 3 கழிச்சோம்டா 7. ஸோ கிலோ ஜூல் மூல் -1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ 72.24 கிலோ ஜூல் மூல் -1. ஆகவே டெல்டா ஜி வந்துட்டு நமக்கு இப்போ இதில் என்னத்தில் வருது, நேர்குறியில வருது. ஸோ தாக்கம் வந்துட்டு சுயாதீனத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லலாம். சரி. ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, வெப்பநிலையானது T°C விட அதிகமாக இருக்கும்போது இத்தாக்கம் சுயாதீனமாக நடைபெறும். T°C விட குறைவாக இருக்கும்போது இத்தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாது. ஆகவே தாக்கத்தை கணக்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை ஒன்று இருக்குது. அந்த வெப்பநிலை வந்துட்டு என்ன பிள்ளைகள் T°C. ஸோ இந்த வெப்பநிலைக்கு மேலே தாக்கம் சுயாதீனமாக நடக்கும் டெல்டா ஜி வந்துட்டு மைனஸ். ஸோ இந்த வெப்பநிலை கீழே தாக்கம் சுயாதீனமாக நடக்காது டெல்டா ஜி வந்துட்டு பிளஸ். ஆகவே இந்த வெப்பநிலையில வந்துட்டு தாக்கம் வந்துட்டு என்ன ஆയിരിக்கும், சமநிலை தாக்கமாக இருக்கும். சரிதான், டெல்டா ஜி வந்துட்டு 0. ஸோ இந்த குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே தாக்கம் சுயாதீனமாக நடக்கும். ஸோ கீழே வந்துட்டு சுயாதீனமாக நடக்காதுன்னு சொன்னால் அப்போ கட்டாயம் அந்த வெப்பநிலையில் டெல்டா ஜி வந்துட்டு 0 இருக்கும், சமநிலை தாக்கமாக இருக்கும். ஸோ சமநிலை தாக்கம் என்ற பிள்ளைகள் நம்ம என்ன சொல்லலாமாண்டா, இப்போ அந்த டீயை தானே கண்டுபிடிக்க சொல்றான். ஸோ டீயை கண்டுபிடிக்க சொல்றான்னா டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் பிள்ளைகள். ஸோ டெல்டா ஜி நமக்கு 0 தெரியும். ஆகவே இங்கே டெல்டா H என்ன என்று சொன்னால் டெல்டா H வெப்பநிலையோட மாறாதுங்கிற அசம்ஷன் எடுப்போம். நம்ம இப்போ எல்லாமே வந்துட்டு டெல்டா Hங்கிறது வெப்பநிலையோட மாறாதுங்கிற அசம்ஷனை தான் நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஸோ ஆகவே நமக்கு டெல்டா H வந்துட்டு என்ன என்று சொன்னால் 72.24 கிலோ ஜூல் மூல் -1. இல்லை சாரி, அது டெல்டா ஜி என்ன, டெல்டா H நம்ம கண்டது 108 கிலோ ஜூல் மூல் -1 மைனஸ் டி வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன சொன்னால் நமக்கு தெரியும் T°C அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டூ டெல்டா எஸ் வந்துட்டு நமக்கு தெரியும் என்னடா 120 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. ஆகவே இப்போ நான் டீயை எழுவாய் மாற்றம் செஞ்சு ரெண்டா பிள்ளைகள் டி வந்துட்டு எனக்கு என்ன வரப்போகுதுண்டா 108 தர 13 கிலோ ஜூலுக்கு மாத்திரன். ஸோ ஜூல் மூல் -1 இது கீழே 120 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. அவை ஜூல் மூல் -1 போயிடுச்சுன்னா கெல்வின் மேலே போகும். ஸோ இங்கே வந்துட்டு இதுவும் போயிடுச்சுன்னா 10 வரும். ஸோ இவரும் வந்துட்டு சுருக்க போகல பிள்ளை நமக்கு வந்துட்டு என்ன 9 மடங்கா 9 12 மிச்சம் 9 மடங்கு. ஆகவே நமக்கு டி வந்துட்டு வரப்போகுது 900 கெல்வின் அப்படின்னு வரப்போகுது. ஆனால் நமக்கு வந்துட்டு என்னடா பிள்ளைகள் இது டீயை $C கேட்டீங்க. ஆகவே 900 கெல்வின்ல இருந்து 273 நம்ம கழிச்ச மாட்டா தான் $C கொடுக்கலாம். ஸோ ஆகவே அப்படி கழிச்சோம்னா 10 இருந்து 3 கழிச்சோம்னா 7, 9 இருந்து 7 கழிச்சோம்னா 2, 8 இருந்து 627 C. ஆகவே இந்த தாக்கம் வந்துட்டு 627 C வெப்பநிலையில இந்த தாக்கம் நடக்குமா, சரிதானே? ஸோ ஆகவே இந்த சமநிலையில இந்த தாக்கம் வந்துட்டு சமநிலையில இருக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த வெப்பநிலை என்னன்னா 627 C இருக்கும். ரைட், தொடர்ச்சியாக கேள்வியை பார்ப்போம். ஸோ மேற்படி கணக்கின் போது நீங்கள் பயன்படுத்திய எடுகோலை குறிப்புக எடுகோல் வந்துட்டு டெல்டா H அதே மாதிரி டெல்டா Sங்கிறன வெப்பநிலையோட எந்தவித மாற்றத்தையும் காட்டவில்லைங்கிறத நம்மளோட எடுகோலாக இருக்கும். ரைட், அடுத்தது பி பார்ட் என்ன சொல்லலாம்னா, மேலே ஏயில் விவரிக்கப்பட்ட தாக்கமானது கனவளவு 2 டெசிமீட்டர் கணம். அப்போ பி பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேலே ஏயில் விவரிக்கப்பட்ட தாக்கம், அதாவது ஏபி சொல்லிட்டு வந்துட்டு சி சொலிடாகவும் டி கேஸ் ஆகவும் போகிறது. இந்த தாக்கம்
என்ன செய்யறான்னா 2 டெசிமீட்டர் கணத்தை கொண்ட மூடிய கொள்கலத்தினுள் 230 பாகை செல்சியஸில் நிகழ்த்தப்படும் போது பின்வரும் சமநிலை அடையுது. ஸோ இது வந்துட்டு ஒரு கொள்கலம் ஒன்றுக்குள்ளதான் வச்சு செய்யறாங்களாம் இந்த தாக்கத்தை. அவை கொள்கலத்தினுடைய கனவுளவு தாராங்க 2 டெசிமீட்டர் கணம் வந்து தாராங்க. சரிதானே? அதே மாதிரி இதனுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு என்னன்னா 930 பாகை செல்சியஸ் தராங்க. சரிதானே? நிகழ்த்தப்படும் போது பின்வரும் சமநிலையை அடைந்தது. ஆகவே அந்த சமநிலை என்ன சொல்றாங்கன்னா ஏபி சொலிட் வந்துட்டு ஒரு சமநிலை தாக்கமாக நடக்குது, சி சொலிட் சக டி கேஸ் அப்படிங்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இக்கொள்கலத்தின் அமுக்கம் 4 தர 15 பஸ்கால். ஸோ இவர் அமுக்கம் தாரான்னு சொல்லி 4 தர 15 பஸ்கால். கொள்கலத்தின் அமுக்கம் 4 தர 15 பஸ்கால் என காணப்பட்டுள்ளது. 930 பாகை செல்சியஸில் கேபி கேசி ஆகியவற்றை கணிக்க சொல்றான். ஸோ 930 பாகை செல்சியஸ்ல கேபி கேசியை கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். ஸோ இப்ப எனக்கு இந்த சமநிலை தொகுதிக்குள்ள இந்த ப்ரெஷருக்கு காரணமான ஆள் யாராக இருக்கும் பிள்ளைய? உண்மையாகவே இந்த சமநிலை தொகுதிக்குள்ள ஏபி சொலிட நான் போடுறேன், இந்த சமநிலைக்குள்ள சி சொலிடும் டி கேஸும் தான் இருக்கு பிள்ளை. ஆகவே இந்த தொகுதியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கு காரணம் யாருன்னா இந்த டி கேஸ் மட்டும்தான். ஆகவே இந்த தொகுதியினுடைய அமுக்கம்ங்கிறது எதுக்கு சமனாக இருக்குமெண்டா, தொகுதி அமுக்கம்ங்கிறது யாருக்கு சமனாக இருக்குமெண்டா டி கேஸினுடைய பகுதி அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். பகுதி அமுக்கத்துக்கு, அதாவது பிடி கேஸுக்கு சமனாக இருக்கும். சரிதானே? ஸோ டி கேஸினுடைய பகுதி அமுக்கத்துக்கு சமனாக இருக்குமா தொகுதியினுடைய மொத்த அமுக்கம். சரியோ? ரைட். ஆகவே இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஏன்னு சொன்னா இப்ப நமக்கு வந்து தொகுதிக்குள்ள 2 வேறு ஆக்கள் இருக்கான்னு வைங்களேன். இப்போ உதாரணமா சி கேஸும் இருக்கார், டி கேஸும் இருக்காருன்னு சொன்னா நம்ம இப்ப சொல்லலாம் என்னன்னா தொகுதியுடைய மொத்த அமுக்கம் வந்துட்டு இந்த சி கேஸினுடைய கூட்டுத்தொகைக்கும் டி கேஸினுடைய கூட்டுத்தொகைக்கும் சமனாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனா இப்ப இங்க டி கேஸ் மட்டும்தானே இருக்கார். ஆகவே நம்ம இப்ப என்ன சொல்லணும்டா தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் டி கேஸினுடைய அமுக்கத்துக்கு மட்டும்தான் நமக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இப்ப நான் கேபிக்கு கோபம் எழுதினா பிள்ளைகள் கேபி எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி பிடி கேஸ் இவருடைய பகுதி அமுக்கம் எனக்கு தெரியும். சரிதானே? ஸோ கேபிங்கிறது இவருடைய பகுதி அமுக்கம். ஸோ இவருடைய பகுதி அமுக்கம்ங்கிறது வந்துட்டு பிள்ளைகள் ஏன்னு சொன்னா எனக்கு கேபிட கோவைக்குள்ள யார் வர மாட்டா, எந்த வித திண்மமுமே வராது. ஸோ இதுவும் திண்மம் வராது, இதுவும் திண்மம் வராது. ஸோ இங்க வந்துட்டு இவர பி சமானம் உண்டுங்கிறதுனாடி பிடி கேஸ் தான் வரப்போகுது கேபி. ஆகவே இவருடைய பகுதி அமுக்கம்ங்கிறது யாருக்கு சமன்? தொகுதியினுடைய மொத்த அமுக்கத்துக்கு சமன். ஆகவே 4 தர 15 பஸ்கால்ங்கிறது தான் கேபியாக இருக்க போகுது. சரிதானே? அடுத்தது கேசியை கண்டுபிடிக்கிறது பிள்ளைகள் நம்ம தெரியும் கேபிக்கும் கேசிக்கும் இடையிலான தொடர்பு. சில ஆட்களுக்கு வந்துட்டு என்னன்னா அது குழப்பற எப்படி பாடம் வைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிவி சமன் என்ஆர்டி தான் பிள்ளைகள் இருக்கும். அவை பி ஒரு சைடு இருந்துச்சுன்னா ஆர்டி தான் மற்ற சைட்ல இருக்கணும். ஆகவே கேபி ஒரு சைட்ல இருக்குதுன்னு சொன்னா அடுத்த சைட்ல கேசி இன்டூ ஆர்டியினுடைய டெல்டா என் அப்படின்னு வரப்போகுது. சரிதானே? சிலாக்கள் வந்துட்டு என்னன்னா கேசி சமன் கேபி இன்டூ ஆர்டி டெல்டா என்னன்னு எழுதுவாங்க. சில நேரம் மறந்து போய் மிச்சங்காலத்துக்கு அப்புறம் அதை பார்க்க போகக்குள்ள. ஆனா இதை வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்டா நம்ம கேசி சமன் கேபி இன்டூ ஆர்டி டெல்டா என்னன்னு எழுதி நம்ம சொன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வைக்கணும். பியும் ஆர்டியும் ஒரே இடத்துல வராது. என்ன பிவி சமன் என்ன ஆர்டி தொடர்புல வைக்கிற மாதிரி தான் இங்க கேபிக்கும் கேசிக்கும் இடையிலான தொடர்பு வரும். சரிதானே? ஆகவே பி ஒரு சைட்ல இருந்துச்சுன்னா ஆர்டி அடுத்த சைட்ல தான் இருக்கணும். ஸோ ஆகவே கண்டிப்பா கேபி சமன் கேசி இன்டூ கேசியினுடைய ஆர்டியினுடைய டெல்டா என்னன்னு தான் வரணும். நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம தெரியும் என்னன்னு சொல்லி கேபியினுடைய பெருமானம் தெரியும். ஆகவே கேசி வந்துட்டு கேபிக்கு கீழே ஆர்டியினுடைய டெல்டா என். ஸோ டெல்டா என்ன கட்டாயம் கணிச்சு காட்டணும் பிள்ளைகள் நமக்கு தெரியும். டெல்டா என் விளைவுல வாயு மூல எண்ணிக்கை உண்டுதான், தாக்கியில 0. ஆகவே உண்டுன்னு தான் வரப்போகுது. கேபி நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 4 தர 15 பஸ்கால். ஸோ 15 பஸ்கால் இது கீழே ஆர்டி பெருக்கம் நமக்கு அவன் தரவாக தந்திருக்கிறான். என்னென்ன பிள்ளைகள் ஆரையும் டியையும் பெருக்கிறது 10,000 ஜூல் மூல் -1 அப்படின்னு தந்திக்கான். 10 தர 13 ஜூல் மூல் -1 என தந்திக்கான். ஸோ இந்த பஸ்காலுங்கிறத நான் இப்போ என்ன எழுதலாம்? நியூட்டன் மியூட்டன் -2 எழுதலாமா இல்லையா? அப்போ இங்கே ஜூல வந்துட்டு நான் என்ன எழுதலாம்டா பிள்ளைகள்? ஜூல வந்துட்டு நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். சரிதானே? நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம், அலகுகள் வெட்டுப்படுற மாதிரி. ஸோ இந்த நியூட்டன் போயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ எனக்கு யூனிட் என்னத்தில் வரப்போகுதுன்னா பிள்ளைகள் மீட்டர் -3 மூலில் வரப்போகுது. மீட்டர் -3 மூலண்டு மாதிரி வரப்போகுது. ஆகவே 13 இங்கே 14 போயிடுச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் இங்கே வந்துட்டு 10 வரும். ஸோ 40
மீட்டர்-3 மூல் வருது. சரிதானே? ஸோ கேசி பெருமானம் நமக்கு அதான் வரப்போகுது. சரிதானே? கேசி 40 மீட்டர்-3 மூல் மாதிரி வரப்போகுது. சரிதானே? ரைட். ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கேள்விகளையும் பார்ப்போம். நம்ம நான் ஒரு ஆன்சரையும் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிதானே? ஓகே, சரியா தானே இருக்குது. சரிதானே? ஓகே. ஸோ நானும் உங்களோட சேர்ந்து தான் பிள்ளைகள் செய்கிறேன் கொஷனை மிச்ச நாள் செஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களோட சேர்ந்து தான் செய்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் எப்படி கொஷனை அணுகிறேனுங்கிறது உங்களுக்கு விளங்கு. சரிதானே? ரைட். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா மேற்படி தாக்கம் B1 எக்ஸ் கேஸ் முன்னிலையில் 930°C நிகழ்த்துவதால் உருவாகும் டி கேஸின் அளவை அதிகரித்துக் கொள்ள முடியும். அதாவது மேற்படி தாக்கம்ங்கிறது வந்துட்டு யாரு? ஏபி சொல்லிடு. அப்ப நான் எப்படி அந்த பேசிக்கா இந்த தாக்கத்தை இந்த கேள்விகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யறேன், எல்லாத்தையுமே எழுதி ஒழுங்கா தான் செய்யறேன். ப்ராப்பரா சும்மா வாய்ச்சி போட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு குந்திட்டு இருக்கல, எல்லாத்தையுமே எழுதுறேன். சரிதானே? ஸோ நீங்களும் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா தமிழில் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் எடுத்துக்கொள்ள இருக்கும். சரிதானே? ஸோ இவரை எக்ஸ் கேஸ் முன்னிலையில் 930°C நிகழ்த்துவதால் உருவாகும் டி கேஸின் அளவை அதிகரித்துக் கொள்ளலாம். ஸோ ஏபி சொல்லிடுங்கிற ஒரு ஆளு எக்ஸ் கேஸ் முன்னிலையோட இவரோட தாக்கம் புரிஞ்சு வார இவரோட சும்மா ஏபி சொல்லிட்டு வந்துட்டு 930°C நமக்கு நிகழ்த்துறதை விட ஒரு ஊக்கி மாதிரியான ஒரு ஆளை போட்டு இப்போ நம்ம இந்த தாக்கத்தை நிகழ்த்தினோம்னா வார எக்ஸ் கேஸ்ட அளவு வந்துட்டு அதிகரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்துட்டு இந்த இடத்துல ஊக்கி இல்லை. என்னடா ஊக்கி என்று சொன்னா வந்துட்டு என்ன செய்யாது, ஒரு காலம் தாக்கத்துல பங்கு பெறாது. சரிதானே? ஸோ தாக்கத்துல பங்கு பெற்றாலும் கடைசியா மொத்தமா அதே அளவு நமக்கு கடைசியில கிடைக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. இவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா அழிஞ்சு போறாரு. சரிதானே? ஸோ அதிகரித்துக் கொள்ள முடியும். அதே வேளை தொகுதி பின்வருமாறு புதிய சமநிலை ஒன்றை காட்டுகின்றது. இப்போ பிள்ளைகள் ஊக்கிற விஷயம் என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஊக்கி வந்துட்டு ஒரு தாக்கத்துல பங்கு பெற்றினாலும் கடைசியாக வந்துட்டு நமக்கு இறுதியில மொத்தமாக மீளப்பெறும். சரிதானே? கடைசியாக நமக்கு மொத்தமாக மீளப்பெறும். ஆரம்பத்துல 10 மூல் போட்டோம்னா கடைசியிலையும் 10 மூல் தான் கடைசியில வரணும் ஊக்கி. சரிதானே? இடையில அவர்ல ஒரு 2 மூல் கழிஞ்சு 8 மூல் வந்தாருன்னா அது வந்துட்டு ஊக்கி இல்லை, அது வந்துட்டு தாக்கத்துல பங்கு கொள்ளுது அப்படின்னு அர்த்தம். சரிதானே? ஸோ ஊக்கி வந்துட்டு ஆரம்பத்துல பௌதிக நிலைகளை மாத்திக்கொள்ளலாம். ஆரம்பத்துல திண்மமா போட்டு கடைசியில வந்துட்டு திரவமா பெறப்படலாம், இல்லாட்டி தூளா பெறப்படலாம், எப்படியோ பெறப்படலாம். சரியா? ஆனா அதே குறிப்பிட்ட அதே அளவு பெறப்படணும் நமக்கு திருப்பி தாக்கத்தின் கடைசியில. அதே மாதிரி நம்ம ஊக்கிய போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விளைவுட மொத்த அளவு மாறாது. ஆனா யார் மாறுவாண்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல கிடைக்கின்ற விளைவுகளினுடைய அளவு வந்துட்டு அதிகமாக காணப்படும். சரிதானே? ஸோ விளைவினுடைய மொத்த அளவு மாறாது, ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கிடைக்கின்ற விளைவினுடைய அளவு வந்துட்டு அதிகரித்து காணப்படும். அதுதான் ஊக்கிட ஸ்பெஷாலிட்டி. அதை ஒழுங்கா விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே? முக்கியமா MCQ கூற்றுக்கேள்விகள் எல்லாம் மாறாது. ரைட். அப்ப இதுவும் வந்துட்டு என்ன செய்யறாங்க என்றால் இத்தாக்கம் 2 டெசிமீட்டர் கியூப் கனவளவை கொண்ட ஒரு மூடிய கொள்கலத்தினுள். அப்ப இதுவும் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு 2 டெசிமீட்டர் கணத்துக்குள்ளதான் நடக்குது. சரிதானே? அதே 930°C நடக்குது. எக்ஸ் கேஸின் மூல்கள் வந்துட்டு என்னன்னா இப்ப இதுல எக்ஸ் கேஸ்ட மூல் எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்னா 2.25 10 உண்டு. அப்ப நான் வந்துட்டு ஈஸிக்கு 0.225 மூல் 0.225 மூலம் வந்துட்டு உடன் நிகழ்த்தப்படும் போது டி கேஸின் பகுதி அமுக்கம். அப்ப இங்க PD கேஸ் தாரான். டி கேஸ்ட பகுதி அமுக்கம் தாரான் 7.5 தர 10 பஸ்கால் தாரான். நிகழ்த்தப்படும் போது பகுதி அமுக்கம் என காட்டப்படுகின்றது. இப்புதிய சமநிலைக்கான KPKCயை கண்டுபிடி. ஏன்னா இப்ப இது வந்துட்டு ஒரு புதிய சமநிலை தானே, வேறொரு சமநிலை தானே. ஆரம்பத்தில் இருந்த சமநிலை ABயும் Cயும் Dயும் தான். அது வெப்பநிலை மாறாத போது KPKC மாறாது. ஆனா இப்ப இங்க இந்த சமநிலையில வேறொரு ஆள் பங்கு கொள்றாரு. ஸோ பங்கு கொள்ள போக்குல இப்ப இது புதிய சமநிலை. ஸோ இவர் வந்துட்டு KP என்ற ஒரு ஆள் வருவார், KC என்ற ஒரு ஆள் வருவார். சரிதானே? ஆகவே இப்ப இந்த இதுல வந்துட்டு KPக்கு நான் கோவை எழுதினா எனக்கு என்ன வரப்போகுது, இதுல வந்துட்டு 2D கேஸ் வருது. அப்படியே 2D கேஸ் வருது. ஸோ என்ன வரப்போகுது, P வர்க்கம் D கேஸ், இதுக்கு எக்ஸ் கேஸ் PX கேஸ் வரப்போகுது. சரிதானே? PX கேஸ் வரப்போகுது. அப்ப இவர் தானே பிள்ளைகள் KP. சரிதானே? ஸோ இவர் தானே KP. ஆகவே இப்ப நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா டி கேஸினுடைய பகுதி அமுக்கு தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஸோ டி கேஸினுடைய பகுதி அமுக்கம் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லையா? தெரியும். ஆகவே இங்க வந்துட்டு இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா எக்ஸ் கேஸினுடைய பகுதி அமுக்கம். ஸோ எக்ஸ் கேஸினுடைய பகுதி அமுக்கம் கண்டுபிடிக்கிறது பிள்ளைகள் நமக்கு எக்ஸ் கேஸினுடைய நம்ம பாவிச்ச மொத்த மூல் தெரியும். சரியா? ரைட். ஆகவே இதை நான் என்ன செய்யறேன்னா இங்க எழுதுறேன், இங்க வைக்க.
இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா பிள்ளைகள், இப்ப இவர்ட பகுதி அமுக்கம் தெரியும். இப்ப நான் வந்துட்டு இப்ப இதை நான் எழுதுனேன்டா பி வர்க்கம் டி கேஸ், சரிதானே? இதை வந்துட்டு மொத்த அமுக்கம் தர மூல் பின்னம் என்று போடலாமா இல்லையா? மொத்த அமுக்கம் தர மூல் பின்னம் என்று போடலாமா இல்லையா? அப்ப மூல் பின்னம் எப்படி வருமாண்டா பிள்ளைகள்? மூல் பின்னம் எப்படி வருமான்னு சொன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது, சரிதானே? அப்படி இல்லாட்டி நம்ம இப்படி எழுதுவோம், இது மொத்த அமுக்கம் தர மூல் பின்னம் தானே. ஸோ என் எக்ஸ் கேஸுக்கு இல்லை என் டோட்டல் இதானே மூல் பின்னம். ஸோ என் டோட்டல், சரிதானே? ஸோ மொத்த மூல் எனக்கு தெரியணும், அதே மாதிரி இந்த எக்ஸ் கேஸ்ட மூல் எனக்கு தெரியணும், சரிதானே? ஸோ எக்ஸ் கேஸ்ட மூல் எனக்கு தெரியணும், ரைட்? இப்போ நான் என்ன செய்யணும்டா பிள்ளைகள், எனக்கு மொத்த மூல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டி கேஸ்ட மூளை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஏண்டா மொத்த மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டி கேஸ்ட மூலும் வேணும், சரிதானே? அதே மாதிரி இங்கே இருக்கிற எக்ஸ் கேஸ்ட மூலும் வேணும். இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன செய்யறேன்னா பிள்ளைகள், ஆரம்பத்தில் நான் என்ன செய்யறேன்னா எக்ஸ் கேஸ்ட 0.025 மூலத்தானே நான் பாவிக்கேன். ஸோ இதில் இருந்து ஏதோ ஒன்று கழிய போகுது, ஏதோ ஒரு அளவு ஒன்று கழிய போகுது. அப்போ பீசமான விகிதப்படி இவர் வந்துட்டு எக்ஸ் உருவாகுவார், இவர் 2x உருவாகுவார், சரிதானே? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு சமநிலையில் எக்ஸ் கேஸ்ட மூல் வந்துட்டு என்ன ஆகிக்கும்? 0.025 மைனஸ் எக்ஸாக இருக்கும். இப்போ இவர்ட மூல் வந்துட்டு என்ன ஆகிக்கும்னா 2x ஆக இருக்கும். அப்போ மொத்த மூலங்கிறது யார்? எனக்கு இந்த 2xையும் இவரையும் கூட்டி வாரது. ஆகவே என் டோட்டல் வந்துட்டு என்ன சொன்னா 0.025 பிளஸ் எக்ஸ் ஆக இருக்கும், சரிதானே? அதுக்கு மேல இப்ப இவர்ட என் எக்ஸ்ட மூல் வந்துட்டு அப்ப என்ன ஆகிக்குமாண்டா பி வர்க்கம் டி கேஸ் நமக்கு தெரியும். பிடி கேஸ் வந்துட்டு நமக்கு 7.5 தர 15. ஸோ 7.5 தர 15 வர்க்கம், சரியா? அதே மாதிரி நியூட்டன் பஸ்கால் தானே, நியூட்டன் வர்க்கம் மீட்டர் மைனஸ் 4க்கு இல்லை. இப்போ பி டோட்டலே நான் கண்டுபிடிக்கணும், பி டோட்டலும் எனக்கு தெரியாது இன்டூ, சரிதானே? இப்போ இவர் மூலக்கூற்று பின்னம், இவர்ட மூலுக்கு மேல மொத்த மூல். ஸோ இவர்ட மூல் வந்துட்டு மொத்த மூல் வந்துட்டு என்ன 0.025 பிளஸ் எக்ஸ், இவர்ட வந்துட்டு 0.025 மைனஸ் எக்ஸ், சரிதானே? ஸோ இதை போட்டேன்னு சொன்னா எனக்கு வந்துட்டு கேபியை கண்டுபிடிக்கலுமா இருக்கு, சரிதானே? அல்லது இப்போ 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 வந்துட்டு பி டோட்டல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பி டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ அது நமக்கு தெரியும் என்னன்னா பிடி கேஸ் வந்துட்டு என்ன பிடி கேஸ் இன்ட்டு மொத்த அமுக்கம் தர மூல் பின்னம் தானே பிள்ளை. அப்போ இவர மூல் பின்னத்தை போடுறேன். அப்போ இவர மூல் பின்னம் மொத்த மூலுக்கு மேலே வர்ற மூல். ஸோ 0.025 பிளஸ் எக்ஸுக்கு மேலே இவர மூல் வந்துட்டு 2x தானே வரப்போகுது. ஸோ இதை போட்டோம்னா நம்ம வந்துட்டு பிடி நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 7.5 தர 15, 7.5 தர 15. இப்போ பி டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுகளை கொண்டு வந்து பிரதிட்டோம்னா சரி. அப்போ இப்படியும் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா சரி. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் அதுக்கு தான் நமக்கு தரவு இருக்குது. என்ன நமக்கு வந்துட்டு யார்ட பகுதி அமுக்கம் தெரியுமான்னு சொன்னா பிடி கேஸ் தெரியும், டி கேஸினுடைய பகுதி அமுக்கம் தெரியும். ஸோ இந்த தொகுதிக்குள்ள யார் யார் இருக்கான்னு சொன்னா பிள்ளைகள் டி கேஸும் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் கேஸும் இருக்குது, ரெண்டு பேரும் இருக்குது. ஸோ இந்த தொகுதியில தனியா ஒவ்வொரு வாயுக்குமே நான் பிவி சமன் நாட்டை போடலாம், பிவி சமன் நாட்டை போடலாம், சரிதானே? ஸோ ஆகவே இவர்ட இந்த டி கேஸினுடைய பகுதி அமுக்கம் என தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 7.5 தர 15. ஸோ அவருக்கு தனியாக நான் பிவி சமன் நாட்டை போட்டேன்டா. ஸோ டி கேஸுக்கு நான் வந்துட்டு பிவி சமன் நாட்டையை யூஸ் பண்றேன். ஸோ இவர் எந்த கனவளவு இருக்காருன்னா 2 டெசிமீட்டர் கணம். ஸோ நான் இது அலகுகளோட பிரதிடுறேன். பஸ்கால்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. இவர கனவளவு வந்துட்டு என்ன 2 டெசிமீட்டர் கணம். ஸோ நான் அலகு மாற்றம் செஞ்சு தான் போடணும், நியம அலகுல தான் போடணும். ஸோ எனக்கு தெரியும் 1 டெசிமீட்டர் கணம்ங்கிறது வந்துட்டு 1000 டெசிமீட்டர் கணம்ங்கிறது வந்துட்டு தான் 1 மீட்டர் கணம்னு தெரியும், சரிதானே? 1 மீட்டர் கணம். ஆகவே 1 டெசிமீட்டர் கணத்தை நான் வந்து மீட்டர் கணத்துக்கு மாத்தினேன்டா 10 மீட்டர் கணம். ஆகவே 2 டெசிமீட்டர் கணம்ங்கிறது வந்துட்டு என்னடா 2 தர 10 மீட்டர் கணம் மாதிரி வரப்போகுது. ஆகவே அதையும் நான் போடுறேன் 2 தர 10 மீட்டர் கணம். இது இன்ட்டு அவரோட மூல் என்ன என்று தெரியா ஆர்டி பெருக்கம் நமக்கு 10,000 சந்திக்கான். 10 தர 13 ஜூல் மூல் மைனஸ் 1, சரிதானே? ஜூல் மூல் மைனஸ் 1 சந்திக்கான். ஸோ ஆகவே இதை நான் சுருக்கி விட்டேன்னா பிள்ளைகள் இங்கே வந்துட்டு
10 3 10 4 மொத்தமா இது போயிடுச்சுன்னா இங்க ஒரு 10. ஸோ இவரும் போயிடுச்சுன்னா 10 2 சரிதானே. ஸோ இங்க வந்துட்டு இந்த இதை அலகுகளை நான் சுருக்கி விட்டேன்னா பிள்ளைகள் மீட்டர் -2 மீட்டர் காணாம போச்சுன்னா இங்க மீட்டர்ல வரும். இது ஜூலங்கிறது நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த மீட்டரும் நியூட்டன் பேத்தரும் மூணுல தான் நமக்கு விட வர போகுது. அவ என்னங்கிறது வந்துட்டு என்னடா 15 தர 10 மூலண்டு வரப்போகுது. 7.52 அளவுக்குன்னா 15. ஆகவே என்னங்கிறது அதாவது மொத்தமாக அதாவது என்னங்கிறது யாரு டி கேஸினுடைய மூல். ஸோ டி கேஸ் வந்துட்டு எனக்கு என்ன வருதுண்டா 0.15 மூலண்டு வருது சரியா. ஆகவே டி கேஸ் வந்துட்டு 0.15 மூல். ஆகவே இதுல இருந்து எக்ஸ் கேஸ்ட மூலை நான் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எக்ஸ் கேஸ்ட மூலை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். ஏனடா 0.025 இருந்து நான் கழிக்கணும். எக்ஸ் கேஸ் வந்து இப்ப டி கேஸினுடைய மொத்த மூல் தான் 0.15 சரிதானே. ஸோ நமக்கு தெரியும் இது யாருன்னு சொன்னா பிள்ளைகள் 2x தானே பிள்ளை. இவர் 2x தானே. 2x தான் நமக்கு வந்துட்டு 0.15 கண்டுபிடிச்சிக்க பாருங்க. ஏன்டா டி கேஸினுடைய மொத்த மூல் வந்துட்டு 2x எடுத்திக்கும். ஸோ இங்க தனியாக அதை கண்டுபிடிச்சிருக்கோம் டி கேஸ் டி கேஸ். ஸோ 2x தான் வந்துட்டு 0.15. அவை எக்ஸ்ங்கிறது வந்துட்டு என்ன 0. இதை வந்துட்டு 0.75 மாதிரி வரப்போகுது சரிதானே. ஸோ 14 0.075. ஆகவே இப்போ எனக்கு வந்துட்டு இதை கண்டுபிடிக்க இயலுமா இருக்குமா இல்லையா? ஸோ 0.025 இருந்து 0.025 இருந்து கழிக்கணும். எக்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன வருது 0.075 வருது. அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று பிள்ளைகள் என்னென்னா ஒரு கல்குலேஷன் மிஸ்டேக் ஒன்று தான். எக்ஸ் கேஸினுடைய அளவு வந்துட்டு 0.225 நம்ம எடுத்தியம். இங்கே போட போகல 0.025 ஓட்டியம் சரியா. ஸோ அது 0.225 வருமா சரியா. கல்குலேஷன் மிஸ்டேக்குங்கிறது தான் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். பட் அதில் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண தவிர்த்து கொள்ளையிலும் ஆயிக்கும். ஸோ ஆகவே இங்கே வந்துட்டு நமக்கு என்னென்னா 0.025 மாதிரி வரணுமே. ஸோ 0.025 இருந்து நம்ம 0.225 நம்ம கழிக்கணும் வந்துட்டு யாரை கழிக்கணும் மாட்டா எக்ஸ் கேஸ். எக்ஸை கண்டுபிடிச்சவன் எக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 0.075. ஸோ கழிக்கணும் 0.075. ஸோ கழிச்ச மட்டும் 5லேருந்து 5 போயிச்சுன்னு சொன்னா 0, 12லேருந்து 5 போயிச்சுன்னு சொன்னா 5. ஸோ இங்கே 0.15 அப்படின்ற மாதிரி வரப்போகுது சரிதானே. ஆகவே இப்போ நமக்கு வந்துட்டு டைரெக்டாக சொல்லலாம் வந்துட்டு என்ன எக்ஸ் கேஸினுடைய மூல் வந்துட்டு என்ன ஆகிக்கும்டா 0.15 இருந்திருக்கும். அதே மாதிரி டி கேஸினுடைய மூல் என்னண்டா அது நம்ம தெரியும் 0.15 தான். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டி கேஸினுடைய மூலம் சரிதானே. ஆகவே இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வருவோம். ஆகவே இப்போ வந்துட்டு மொத்த மூலுக்கு மேல அவரோட மூலங்கிறது நமக்கு இன்னும் ஈஸியா போயிட்டு. ஏன்னா இப்ப நமக்கு வந்துட்டு மொத்த மூல் நம்ம தெரியும் என்னன்னு சொல்லிட்டு இது 0.15. அதே மாதிரி டி கேஸும் 0.15, எக்ஸ் கேஸும் 0.15. நமக்கு 0.3 தான் மொத்த மூல் சரிதானே. ஸோ இங்க வந்துட்டு நமக்கு இதுல வந்துட்டு குறிப்பிட்ட அந்த எக்ஸ் கேஸினுடைய மூல் என்னன்னா 0.15 தான் அவரோட மூல். அவை மொத்தாமுக்கத்தை கண்டுபிடிக்கணும். அவை மொத்தாமுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மொத்தாமுக்கத்தை நம்ம பார்த்தோம்டா இப்ப இங்க வந்துட்டு என்ன வரப்போகுது மொத்தாமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிடி கேஸ் வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ பிடி கேஸ் அவரோட மூலுக்கு மேல மொத்த மூலன்னு தான் போட்டோம். ஏன்னா ஸோ அவரோட மூல் வந்துட்டு நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 0.15, மொத்த மூல் வந்துட்டு 0.3 தெரியும் சரிதானே. ஸோ இதை நம்ம சுருக்கி விட்டோம்னு சொன்னா நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு இது 30 இது கிட்டத்தட்ட 1/2 மாதிரி வரப்போகுது சரிதானே. ஆகவே நம்ம பி டோட்டல் நமக்கு என்ன வேணும் வரப்போகுதுண்டா 15 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 இந்த 2 அங்கே போயிடுச்சுண்டா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இது வந்துட்டு நமக்கு என்ன வரப்போகுது 1/2 வரப்போகுது. ஸோ ஆகவே இதையும் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாமாண்டா சுருக்கி விட்டோமாண்டா என்ன வரப்போகுது 7.5 தர 15 தர 7.5 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 முழுவதினுடைய வர்க்கம். அதை நான் இப்படி எழுதுறேன் என்ன சுருக்கிறதுக்கு ஈஸி. ஸோ இங்கே வந்துட்டு மொத்த அமுக்கம் எனக்கு என்ன வருதுன்னா 15 தர 15
நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 இன்ட்டு ஹாஃப் அந்த மாதிரி வருது. ஸோ இங்கே வந்துட்டு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 நியூட்டன் மைனஸ் 2 கொண்டு போகும். 7.5 15 சுருங்கினாண்டா இங்கே 2 வரும், 15 போயிடும். ஆகவே இந்த ரெண்டும் இந்த ஹாஃபும் எனக்கு வெட்டுப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு ஃபைனலாக கேபியினுடைய ஆன்சர் எனக்கு என்ன வருமாண்டா, கேபி வந்துட்டு சரியா 7.5 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 வரப்போகுது. ஸோ ஆகவே இங்கே நம்ம என்னத்தை மெயினாக பார்க்கணுமெண்டா பிள்ளைகள், என்னத்தை மெயினாக பார்க்கணுமென்னு சொன்னால் இங்கே புதிய ஒரு சமநிலை ஒன்றை உருவாக்க போகக்குள்ள, புதிய ஒரு சமநிலை ஒன்றை நம்ம உருவாக்க போகக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவரோட குறிப்பிட்ட அளவு ஒன்றை நம்ம போடுறோம். ஸோ 0.225 ஒரு அளவு போடுறோம். ஸோ அவர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கழிஞ்சி போகும். கழிஞ்சி போய்த்தான் நமக்கு வந்துட்டு என்ன செய்யும், இவர் உருவாகுவார். சரிதானே? ஸோ ஒரு தாக்கத்தில் எக்ஸ் கேஸை சேர்க்கமென்று சொன்னால் இது ஒரு சமநிலை தாக்கம்ண்டா அந்த தாக்கத்தில் அவ்வளவுமே அந்த தாக்கத்தில் பங்களிப்பு செய்யாது. எக்ஸ் கேஸினுடைய அவ்வளவுமே அந்த தாக்கத்தில் பங்களிப்பு செய்யாது. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கழிஞ்சி அதுதான் நமக்கு வந்துட்டு இந்த தாக்கத்தில் டி கேஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அதுதான் நடக்கிற விஷயமாக இருக்கும். ஸோ இதுதான் பிள்ளைகள் விஷயம். அடுத்த கல்குலேஷன் மிஸ்டேக்குங்கிறது எல்லாருக்குமே வாரது தான். இந்த ஃபைனல் பேப்பரில் கூட பிள்ளைகள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2018 நான் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்றில் அப்படின்னா நல்ல ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டேன். அதாவது 106 இல்லை 10 மேட்ஸில் நினைக்கிறேன் 10 அங்கே 10 வாசிச்சுட்டு பேப்பரில் 10 எழுதியிருந்தேன். சரியா? ஸோ நான் செய்கிறேன் விடையே வரல. அதுலேயே ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ ஹைட்டுகள் நினைக்கிறேன். சரியா? ஸோ 10 நான் வாசிச்சு இங்கே 10 எழுதிட்டேன். எழுதி போட்டு கடைசியில் எக்ஸாம் ஹோல் விட்டு வெளியே வரக்குள்ளதான் பார்க்க 10 கேள்வியில் இருந்தீங்க. நான் எழுதினது 10 சொல்லிட்டு அல்ல அப்படியான மிஸ்டேக் எல்லாம் வரும். சரிதானே? ஸோ கல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம தவிர்த்து கொள்றதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு என்ன செய்யணுமாட்டா, பேப்பர் ப்ராக்டிஸ் தான். பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதையும் தாண்டி 7 அளவுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்படியான தடங்கல்கள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சரிதானே? ஸோ கேபியை கண்டுபிடிச்சிட்டோம்டா இனி ஈஸி தானே பிள்ளைகள் கேசியை கண்டுபிடிக்கிறது. ஸோ கேபி சமன் கேசி இன்ட்டு ஆர்டியினுடைய டெல்டா என். ஸோ இங்கே டெல்டா என் நமக்கு தெரியும் என்ன. ஸோ இங்கே வந்துட்டு 2 - 1 வரப்போகுது. ஏன்னாண்டா பீசமான குணகம் இங்கே வந்துட்டு இன்னைக்கு டீட பீசமான குணகம் 2. ஸோ பீசமான குணத்தை கழிக்கிறது தானே. டீட விளையோட பீசமான குணத்துலேருந்து தாக்கிட பீசமான குணத்தை கழிக்கணும் 1. இது சொல்லிடுங்கிறதுனாடி நமக்கு வராது, வாயுவாக இருந்தது தான் வந்திருக்கும். சரியா? அப்போ 2 - 1 வரப்போகுது. ஆகவே டெல்டா என் 1. ஆகவே கேசி வந்துட்டு கேபி ஓவர் ஆர்டிங்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ கேபி பெருமானம் நம்ம தெரியும் 7.5 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. இதுக்கு ஆர்டி வந்துட்டு நம்ம தெரியும் 10 தர 14 ஜூல் மூல் -1. சரியா? இப்போ இந்த ஜூலுங்கிறது நியூட்டன் மீட்டர் மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இந்த நியூட்டனும் போயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு 14 15 இது போயிடுச்சுன்னு சொன்னால் 7.5 மீட்டர் -3. இந்த மீட்டர் மேலே போயிடுச்சுன்னா மீட்டர் -1. ஸோ மீட்டர் -3 மூல் என்ன மாதிரி வரும், அல்லது மூல் மீட்டர் -3 அப்படின்னு எழுதுனீங்கன்னாலும் சரியா இருக்கும். சரிதானே? ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் சரியாக 7.5 நிலைக்கிறேன். வந்துட்டு 10 தர 13 பிள்ளைகள். இந்த கல்குலேஷன் மிஸ்டேக் விட்டீங்க. இங்கே 10 தர 13. சரியா? இந்த 10,000 தானே, 10,000 தானே. ஸோ 10 தர 13 தானே பிள்ளைகள். ஸோ 14 மொத்தமாக போயிடுச்சுன்னா இங்கே 10 வரும். ஸோ இது 75 வரும். சரியா? 75 மீட்டர் -3 மூல் வரப்போகுது. சரிதானே? ரைட். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த கேள்வியை பார்த்தோம்டா. அடுத்த கேள்வி வந்துட்டு என்ன, சிபாட் கேள்வி. ஸோ அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, பின்வரும் சந்தர்ப்பங்களில் B2 சமநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பரிசோதனை ரீதியாக விளக்கு. B2 சொன்னால் இந்த சமநிலை. ஸோ இந்த சமநிலை யார் நமக்கு தந்திக்கிற சமநிலை? B2ங்கிறது இந்த AB solid X gas, இது வந்துட்டு C solid 2D gas வருது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு லெச்சற்றல் ஏரின் தத்துவம் சம்பந்தமான ஒரு கேள்வியா இருக்கு.
தொகுதியிலிருந்து சிறிதளவு திண்மம் சியை அகற்றுதல். இப்ப தொகுதியிலிருந்து ஏதாவது ஒரு திண்மம் இதை அகற்றுறீங்க இல்லாட்டி இதை அகற்றுறீங்க, எந்தவித மாற்றமும் வராது. ஏன்னா சமநிலையில வந்துட்டு நமக்கு இவங்க எந்தவித பங்களிப்பையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா திண்மத்தினுடைய கூறுகள் வந்து ஒரு மாறிலியாகவே இருக்கும், அவருடைய செறிவுகள் வந்துட்டு மாறிலியாகவே இருக்கும். ஆகவே சமநிலையில எந்தவித பாதிப்பும் இருக்காது. அடுத்தது தொகுதியிலிருந்து சிறிதளவு டி வாயு அகற்றுறீங்க. ஸோ தொகுதியிலிருந்து இவரை நீங்க வெளியே அகற்றுறீங்க. அகற்றப்போக்குள்ள நமக்கு தெரியும் கேபி கோவையில் நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி வர்க்கம் டி கேஸு கீழே பி எக்ஸ் கேஸ்ன்னு தானே இருக்கும் பிள்ளைகள். ஸோ இவரோட அளவு வந்துட்டு நமக்கு என்ன செய்ய போகுது, இவர் அகற்ற வந்துட்டு இவரோட அளவு குறைய போகுது. ஸோ இவரோட அளவு குறைஞ்சா கேபி வந்துட்டு உண்மையாக என்ன செய்ய போகுதுன்னா குறைய போகுது. ஆனால் வெப்பநிலை மாறாத போது கேபி வந்துட்டு என்ன செய்யலாம், மாற்றம் அடையலாம். ஆகவே இவரோட அளவை திடீரென்னு நம்ம என்ன செய்யணும்டா கூட்டணும்டா சமநிலை இங்கால நோக்கி நகரணும் கட்டாயம். சரிதானே? ஸோ இவர் நம்ம வெளியே இருந்து அகற்றினோம்னு சொன்னா சமநிலை இங்கால நோக்கி நகரும். அதே இது இவரை வெளியே இருந்து அகற்றினோம்டா சமநிலை இங்கால நோக்கி நகரும். சரிதானே? இதுதான் நடக்கிற விஷயமா இருக்கு. ஸோ ஒரு ஈஸியான கேள்வி தான், பெரிய அவ்வளோ கஷ்டம் ஒன்று இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அடுத்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வியை பார்ப்போம், 6வது கேள்வி.